ஹாய் சார், இன்னைக்கு நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி போயிட்டு இருந்திருக்கோம். தமிழ்நாடு வந்தோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஊரக்கரைக்கு போயிட்டுருக்கோம். ஊரக்கரைக்கு போனோடனே நேராக துறையூர் போயிட்டோடனே நாங்கள் பண்டிகை கொண்டாடுவோம். அந்த திருவிழா எல்லாம் அதுக்கு தான் நான் வந்து ஊரக்கரைக்கு போகிறேன். ஊரக்கரையில் தான் அந்தோனியா திருவிழா நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ளாக் ஏற்றி, செகண்ட் டே வந்து தேர், தேர்ட் டே நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு போகணும். அதுதான் இந்த ஊர் திருவிழா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ண மாட்டாங்க. 10 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் கழிச்சு தான் பண்ணுவாங்க இந்த ஊர் திருவிழா. இது வரைக்கும் தெரிஞ்சு நாங்கள் போனது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வருது. அது ஊர் திருவிழா. அது திருவிழா. ஊர் கலர தினம்ல ஊர் கலர தினம்னா நாங்கள் வந்து ஊர் கல்லறைக்கு போயிடுவோம். எங்கள் ஊர் கல்லறை போய் தங்கிட்டு தொலைவில் நாங்கள் ஊர் திருவிழா போவோம். ஊரக்கரைக்கு போயிட்டு கை நீ துறையூர் போயிடும். துறையூருக்கு போயிட்டு ஏற்பாடு வெளியே வரதுக்கு 3 மணி நேரம். விமான நிலையம் போற வழி தம்பி 2 பேரும் தஞ்சாவூர் பண்ணி கட்டாங்க. விமானத்தை போறதுக்கு நான் காரெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது வெளியே நிறுத்திட்டு மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய எப்படின்னா கையில தடி வச்சா ஒரு மாமரம் வந்து அப்ப தீப்பு அந்த அகத்தி குச்சி வைக்கணுமா, விதை போடணுமா? அகத்தி கிடையாது எங்கேயாவது பாருங்க. அவ்வளோ சித்த மருந்து பாருங்க நமக்கு. அப்படி பொண்ணு சொல்றேன். கட்டுற வரைக்குமாவது அகத்திக்கிற பொன்னாங்கண்ணி இதெல்லாம் போனேன். அதை எடுத்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்றேன். வீடியோ முடிவு டாட்டா.